அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அதாவது இந்த நல்ல நாளில இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை முடிக்கிறதுக்கான தொடக்கமா இருக்கு. இந்த நாள் அந்த பிரச்சனை முடியுது அப்படிங்கும்போது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயங்கள் தான். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பேச்சுவார்த்தை முதற்கட்ட டெலிகேஷன்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுல 90% உக்ரைனியர்கள் ட்விட்டர் யூசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அமெரிக்கா வரலாறையே மாத்தி அமைக்கக்கூடிய தருணம் உனக்கு இருக்கு. ரஷ்யா அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் வரக்கூடிய விமானத்தை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு சுட்டு தள்ளிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓஹோன்னு இருப்பீங்க. எல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் இருக்கு, யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல. அதுக்கு மீம் கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் மறந்துட்டீங்கப்பா, கீழே மெத்வதேவ் அவர்கள் இங்கதான் இருக்கிறாரு, அவர் இங்க விட்டுட்டு தான் போறார் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கீழே மீம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அவங்க போடுறாங்களே ட்விட்டர் யுக்ரைன், அவங்களுக்கு கீழே வந்து மெத்வதேவ் அவர்கள் இங்க தான் இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு விஷயம் அதுதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்ப அது மிக பெருமளவு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் போது அமெரிக்காவா இருக்கட்டும், மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருந்தது. அதாவது நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அந்த விஷயம் கரெக்டான டைமா இருக்கும் அப்படிங்கிறது போல. அதாவது எந்த டைம்ல சொல்றதுன்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக. அதாவது மெத்வதேவ் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்குமே சண்டை இருக்கு. நம்ம அதை இவர் கொஞ்சம் வீக் ஆகுற மாதிரி பண்ணா அவங்களே அடிச்சுக்குவாங்க. மெத்வதேவ் அவர்கள் பவருக்கு வர்றதுக்கா ஏதாவது செய்வாரு. நம்ம இப்ப புட்டின் அவர்களை கொஞ்சம் வீக் பண்ணி காமிச்சிட்டோம்னா எல்லாம் பண்ணுவாங்க. மக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா விளாடிமிர் புட்டின் அவர்கள்ட்ட மவுசு போயிடும். இப்ப புட்டின் அவர்கள் வந்து அசிங்க அசிங்கமா பேசுறாரு இல்லையா, அவர்கள் அப்படி பேசினா ஏன்னா நம்ம தலைவர் இப்படி பேசுறாரு, நம்ம தலைவர் ஒண்ணுமே செய்யலையே அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காண்டுகள் கடுப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே அதிருப்தியா மாறி சுத்தி இருக்கக்கூடிய வட்டாரங்கள்ல எதிர்ப்புணர்வுகள் வரும். புட்டின் அவர்கள் கொஞ்சம் டவுன் பண்ணி உங்க இடத்த காட்டுறேன் அப்படிங்கிறதோட டவுன் பண்ணி காட்டிடலாம் அப்படிங்கிறதோடலாம் பல விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் மெத்வதேவ் அவர்களை விட்டுட்டு அவர் கிளம்புறாரு அப்படிங்கும்போது எந்த அளவுக்கான ஒற்றுமை உங்களுக்குள்ள இருக்கு, என்ன மாதிரியான திட்டம்பா நீங்களாம் போட்டிருந்தீங்க அப்படிங்கிறது போல கேட்க தோணுது அப்படிங்கிற பல தரப்பு கருத்துக்கள் இருக்கு. அவங்க யோசிக்கிற எல்லாமே பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஸோ மெத்வதேவ் அவர்களுக்கும் புட்டின் அவர்களுக்கும் நடுவுல சண்டைகள் இருந்துச்சு. பட் ஆனா கருத்து மோதல்கள் தவிர மற்றபடி அதுக்காக ஒருத்தர் அழிச்சிட்டு இன்னொருத்தவங்க வந்து ஆட்சி ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை அப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சுக்குது. சரி, ஓகே, இப்ப மெயினான விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு இந்த சமயத்துல இருதரப்புலையும் பயங்கரமான அட்டாக்ஸ் பண்ணிக்கிறாங்க. முதல்ல ரஷ்யா உக்ரைனுக்குள்ள செஞ்ச தாக்குதல்கள் மொத்தம் 97 ஷாக்கி ட்ரோன்கள், 2 இஸ்காந்தரியம் பெலிஸ்டிக் மிசைல் கிட்ட ஏவி விட்டுருக்காங்க. நாங்க 63 டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஆனா 33 டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்கு. சேதங்கள் அதிக அளவில் நடந்திருக்குன்னு உக்ரைன் தரப்பு வந்து கதறி இருக்கிறாங்க. முதல்ல 8, 5ன்னு ஹிட் ஆயிட்டு இருந்தது, அப்புறம் 10, 12ன்னு ஹிட் ஆயிட்டு இருந்தது, இப்பெல்லாம் 34க்கு மேல ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஹிட் ரேஷியோ அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட வீரியம் குறைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் தாக்குதல் செஞ்சுக்கிறாங்களே, இதுல அதிகப்படியான தாக்குதல் செர்னிஹிவ்ல பெலிஸ்டிக் மிசைல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து இருக்கு. அட் த சேம் டைம் அடுத்தது சுமி ஓப்லாஸ்ட், எல்லாமே இந்த களத்துல தான் ஃப்ரண்ட் லைன் தான் ரஷ்யா பெருமளவுல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த சுமில அட்டாக் பண்ணதுனால 73 வயதான ஒரு ஆண், அதான் நல்லா தெரிஞ்சுக்கங்க, 73 வயதானாலே ஒரு ஆண் தான் இப்ப உக்ரைன்ல. வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி 73 வயது அப்படின்னா வயதானவர் அப்படிங்கிறதோட இருந்துச்சு. இப்ப ஆண் தான் வரும். எதுக்காக இந்த கன்சிடரேஷன் அப்படின்னு நம்ம சேனல்ல பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் இது ஆணா மாறுச்சு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து பார்த்தா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது இதுல சுமி ஓப்லாஸ்ட் பெட்ரோல் ஸ்டேஷன்ல அடிச்சுட்டாங்க, அநியாயம் பண்றாங்க ரஷ்யா. இது போல வந்து பார்த்தா குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. அங்கே இங்கே வந்து பார்த்தா அடிச்சுட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல. இப்போ ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ விட்டுருக்காங்க. ஹிமார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருந்தீங்கப்பா, நாங்க பார்த்தோம், அது மேல டொயிங்னு வந்து விட்டுருக்கோம் நாங்க மிசைல அப்படிங்கிறது போல. இந்த இஸ்காந்தர் மிசைல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமார் சிஸ்டம்ல குறி வச்சு அடிச்சிருந்துக்கிறாங்க. மிக முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிக முக்கியமான இராணுவ குடியிருப்பு மையங்கள் இது போல பகுதியில் உக்ரைன் வச்சிருக்கிறத ரஷ்ய தரப்புன்னு சூறையாடிட்டு இருக்காங்க. இதான் தெளிவா தெரியுது. அட் சேம் டைம் கிர்சன் பதில் அடிச்சிட்டாங்க. 15ஆம் தேதி அடிச்சிட்டாங்க, காலங்காத்தால் அடிச்சிட்டாங்க உக்ரைன் நேரப்படி 3 சிவிலியன்ஸ் காயமடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புன்னு சொல்றாங்க. இந்த கிர்சன், சுமி, செர்னிகம் இந்த பகுதியெல்லாம் உக்ரைன் அதிகப்படியா ராணுவத்தை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை தெரிஞ்சு ரஷ்யா தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அட் சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஒரு விமானம், போர் விமானம் Su-30SM நேத்திக்கு வந்து பண்ண ரிப்போர்ட் ஆயிருந்தது.
அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உக்ரைனோட மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ உதிரி பாகங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏதாவது இதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா பைலட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட ஒரு விமானம் விபத்துக்குள்ள இருக்கு ஜிமினி ஐலாண்ட்ல அப்படிங்கிற செய்திகள் வருது. உக்ரைனோட ஃபைட்டர் ஜெட்டை உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டவுன் பண்ணிச்சா இல்ல வேற ஏதாவது சிக்கலா என்ன ஏதுங்கிறது கிளாரிட்டியா தெரியல. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா, உக்ரைனும் ரஷ்யாவுக்குள்ள உள்ள அதிக அளவுல அட்டாக் பண்றாங்க. இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஆயில் ரிஃபைனரிஸ். அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரஷ்யாவோட சிர்சான் ஆயில் ரிஃபைனரி, இது வந்து சமாரா ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆயில் ரிஃபைனரி 15ஆம் தேதி அதிகாலை இது போல ஒரு தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. சேதங்கள் ரஷ்யாக்குள்ளே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்திரகான் ஒப்லாஸ்ட் இருக்கு இல்லையா, இது எப்படின்னா காஸ்பியன் சி இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒப்லாஸ்ட். அங்க ஒரு போர்ட் இருக்கு, ஒலியா அப்படின்னு ஒரு போர்ட். ஸோ அந்த போர்ட் வந்து பாத்தீங்கன்னா கார்கோ ஷிப் ஈரானுக்கு ரஷ்யாவுக்கு நடுவுல வர்த்தகம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷிப் மேல வந்து பண்ண ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்க 14ஆம் தேதி ஆகஸ்ட் உக்ரைன் தரப்பு இருந்து. ஸோ அதை இப்போ உக்ரைன் தரப்பு இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரோன்களை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சேதங்கள் இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ஏற்படக்கூடிய சேதங்கள். இது போல முக்கியமான இடங்கள்ல அட்டாக் பண்றாங்கன்னா பரவாயில்ல, சும்மா அதை உட்போட்டாங்க ஏற்கனவே எண்ணெய் கிணறுகள் மேல அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர், சும்மா ஒரு பிஆர் ஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி வேணா வச்சுக்கலாம். மற்றபடி இழப்புகள் ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல எதுவும் ஏற்படுற மாதிரி இல்லை. ஏன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, தீ பிடிச்சரியும், பெட்ரோல் பிடிச்சிச்சுன்னா தீ பிடிச்சரியும், அதை ரெடி பண்ணிடுவாங்க, இழப்பு தான். பட் ஆனால் ட்ரில்லு போட்டு திருப்பி ஒரு நாளைக்கு எக்ஸஸா போட்டு எடுத்தாங்கன்னா வேலை முடிஞ்சு இல்லையா அப்படிங்கிறது போலதான் இருக்கும். பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதிக்குள்ள உக்ரைன் தரப்பு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள். இதுல ராணுவம் நினைச்சிட்டு மக்கள் வளம் குடியிருப்பு பகுதியில் அடிச்சிருக்காங்க. இதுல வந்து பண்ணா உக்ரைன் தரப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரஷ்யா வந்து சிவிலியனுங்கிறாங்க. 12 நபர்கள் கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க, சில நபர்கள் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்ன குடியிருப்பு பகுதி தான். என்னன்னா இந்த கர்ஸ்க் பயில ஃப்ரண்ட் லைன்லாம் வந்து பண்ணா அதிகமா ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்து சில நபர்கள் சாப்பாடாக்கி போறது, திருநாடுகள் முடிஞ்ச உதவிகள் செய்யறதுன்னு பல வேலைகள் செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அது போல ஏரியாக்கள் நாங்கள் அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு கிளைம் பண்ணதா சொல்லப்பட்டது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுங்கிற ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா சிவிலியன்ஸா இல்லை என்ன ஏதுங்கிறது பார்த்து நம்ம அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது போல களத்துல வந்து பாத்தீங்கன்னா சேதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய இந்த சமயத்துல எஸ்கலேஷன் மிக பெருமளவுல இருக்கு. அதுவும் களத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா இவாக்குவேஷன் டொனஸ்க் பயிலிருந்து உக்ரைன் தரப்புல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சில வில்லேஜஸ்ல ரொம்பவும் வேகமா வந்து பண்ணா மக்கள் அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஆண்ட்ரிஃப்கா, வரோஃப்கா, நோவோ ஆண்ட்ரிஃப்கா, ஸோ இது போல பகுதிகள் வந்து இந்த மேப் சைலோட இருக்கும். இந்த டீப் சைட் மேப்பா இல்லை ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதிகளில் இருந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்பு வந்து டொனஸ்க் பீப்புள் ரிபப்ளிக். ஸோ இந்த டொனஸ்க்ல இருந்து முழுவதும் உக்ரைன் வெளியேறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அட் த சேம் டைம் இந்த பகுதிகளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த துரூஸ்பிகா, ஸோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த பகுதியில ப்ரொடெக்ட் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அசோவ் யூனிட்டை ரீடைரக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க உக்ரைன். ஸோ இப்போ அந்த அசோவ் யூனிட் வந்து வந்ததுக்கு முன்னாடி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து ரெடியாகி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆம்பிபிஎஸ் அசால்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்ரோன்கள் அங்கே வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் ட்ரோன் என்சர்க்கிள்மெண்ட். இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் ரஷ்யாவோட ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்கு. இந்த த்ரோப் இல்லையா இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்ரோன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ உக்ரைனால எதுவுமே செய்ய முடியல, ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ட்ரை பண்ணிக்கிறாங்க, அது மிக பெரும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது போல ரிசல்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா சீஃப் ஆஃப் ஜெனரல் ஸ்டாஃப் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்துட்டுனா மொத்தம் 149 முறை தாக்குதல்கள் ரஷ்ய தரப்பு வந்து களத்தில் நடத்த ட்ரை பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து அதிகப்படியான தாக்குதல் 53 முறை பக்ரோஸ்க் பயில மட்டும் அட்டெம்ப்ட் பண்ணாங்க ரஷ்யா அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ களத்துல மிக பெரும் அளவுல அஃபென்சிவ் ஆபரேஷன் ரஷ்ய தரப்பு வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இது உக்ரைன் தரப்புலேருந்தே தெரிஞ்சிருக்கு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், 84 பேருக்கு 84 பேர் அப்படிங்கிற விகிதத்துல உக்ரைனுக்கு 84 பேர், ரஷ்யால இருந்து 84 பேர், இது போல போர் கைதிகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இருந்துக்கிறாங்க. ஸோ பேச்சுவார்த்தைகள் சுமூகமா போறதுக்கு எஸ்கலேஷன் பெருமளவுல இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி அப்படின்னா இது போல எக்ஸ்சேஞ்ச். இது போல தொடர்ந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பல நபர்களுக்கு இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பல நாட்களா இரு நாடுகளும் வந்து பண்ணா போர்க்கைதிகளா பிடிச்சு வச்சிருக்காங்க, அவங்க நாட்டுக்கு போகணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது போல இந்த டைம்ல இது நடக்குதுன்னா கொஞ்சம் நம்பிக்கைகள் வருது. பேச்சுவார்த்தைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு, இது போல நல்ல விஷயங்களும் ஒரு சைடு நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தைகள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம்.
ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தயாராயிருக்கிறாரு. கிழக்கு பகுதி ரஷ்யாவோட இருக்கலையே எக்ஸ்ட்ரீம் ரெண்டு கிழக்கு பகுதிக்கு வந்து பண்ணா அவர் டிராவல் பண்ணிக்கிறார். அங்கே ஒரு ஃபேக்டரிக்கு விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஸ்பெஷல் ஃப்ளைட் எடுத்துட்டு கிளம்பி போவாங்க அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டுட்டு வருது. ஸோ கிளம்பிடுவார். அலாஸ்காலேருந்து இன்னும் கிளம்பல. இந்த 17 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இப்போ வரைக்கும் கிளம்பல. பட் ஆனால் ரஷ்யாவோட டெலிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லாவ்ரோவ் அவர்கள்லாம் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ இதை பற்றி பல செய்திகள் இருக்கு. இதில் அடுத்தடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இனிதே தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லபடியா முடிஞ்சு பேசி முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பையன் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.